Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back to science class from 4th standard, chapter 16 ABC month. Okay students, before we start our lesson, first we will recall what we have learned about this topic. Yes. The lesson some birds most of birds அந்த லிவ் அது எப்படி வாழுது, ஸோ அது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கும், ஸோ அது அப்படி இல்லை த எக் அது எப்படி எக்கு போட்டு ஹேட்ச்டு குஞ்சு பறிக்க வைக்கிறது, நெக்ஸ்ட்டு சம் அனிமல்ஸோடைய அந்த டீத், நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸ், ஸ்குவரில், சம் பேர்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டியர் சில்ட்ரன், it is 3 o'clock in the afternoon. Okay, afternoon 3 o'clock. Afternoon 3 o'clock in the afternoon. There are no clouds. There are no clouds in the sky. 3 o'clock என்ன இல்லை, clouds இல்லை, மேகம் இல்லை. The sun is burning hot. Yes, sun is burning hot. ஸோ அதிகப்படியான வெப்பத்தை சன் என்ன பண்ணிகிட்ருக்கு, கொடுத்துட்ருக்கு. The sparrows. Sparrowsனால் என்னது, சிட்டுக்குருவி. Sparrowsனால் சிட்டுக்குருவி, doveஸ்னால் புறா. And sunbirds. Sunbirds have started working in pairs as they prepare to make their nest. Nestனால் என்னது, அதனுடைய கூண்டு தயாரிக்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஓகேங்களா? எஸ், யார் யார், ஸ்பாரோஸ் அண்டு டவ்ஸ், சிட்டுக்குருவியும் புறாவும். ஓகேங்களா? Some of the birds have already made their nets. So many some. நிறைய பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுச்சு, பேர்ட்ஸ் எல்லாம் அது ஆல்ரெடி மேக் பண்ணிடுச்சு, என்னத்தை கூண்டு ரெடி பண்ணிட்டாங்க. In some of the nest the eggs have hatched. Hatchedனா hatched அடைக்காத்தல் அர்த்தம். ஸோ மனிஸ் ஐ மீன் நிறையா கூண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, லே எக், சம் பேர்ட்ஸ் எல்லாம் முட்டை போட்டு அடைக்காக்கிறதுக்காக அடைக்காத்து வச்சுருக்கிறாங்க. ஹர்ச்சுனா குஞ்சு பறித்தல், அடைக்காத்து குஞ்சு பறித்தல். ஓகேங்களா? அந்த டைம் பிஸி மந்த், அந்த டைம். த பேரண்ட்ஸ் பேர்ட்ஸ், எஸ், வந்து பேரண்ட் பேர்ட்ஸ் ஆர் பிஸி ஃபீடிங் த சிக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்டு அதர் திங்ஸ். எஸ், சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸு, சம் திங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய சிக்குனா என்னது, முட்டையிலேருந்து வெளியே வரும் இல்லையா, அடைக்காத்து குஞ்சு பறித்தல் அப்படின்னு சொல்லி குஞ்சு பறித்து வெளில வரும் இல்லையா குட்டியோண்டு சிக்கு, அதுதான் நம்ம அந்த சிக்குக்கு என்ன பண்ணுது, ஊட்டுது. ஃபீடிங்னா ஊட்டுதல். என்னென்ன சம் இன்செக்ட்ஸும் சம் திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து பேரண்ட்ஸ் பேர்ட்ஸு அந்த சிக்குக்கு ஊட்டி விடுது. நம்ம நிறையா பார்த்துருப்போம் நம்ம சைடில், அந்த க்ரோலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய அந்த சிக்குக்கு என்ன பண்ணோம், ஊட்டி விட்டுட்ருக்கோம், ஃபீடிங் பண்ணோம். ஓகேவா? In our country also there is a baby dove. எஸ், அவங்களுக்கு டவுக்கு பேபி டவ் குட்டி புறா ஒன்று இருக்குது. there is another egg in the nest but is have not hatched yet. எஸ், அவங்களுக்கு என்ன இல்லை, அனதர் எக் இருக்கு, அனதர் புறா இருக்குது, குட்டி புறா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் முட்டையும் இருக்குது. அந்த முட்டையை அடைய காக்க வைக்கிறதுக்கு, ஐ மீன் குஞ்சு பறிக்கணும் இல்லையா, அவயங்காத்தல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு நெஸ்ட்டுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிஸி மந்த் ஐ மீன் அந்த டைமில் எல்லாருமே அவங்களுடைய எக்கை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹேட்ச்டு குஞ்சு பறிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லா நெஸ்ட்டுமே எப்படி இருக்குது, பிஸியாக இருக்கான். ஓகேவா? On the way to Gopalbai house. On the way Gopalbai house, Indian robin. These birds. Yes, there are many stones along the roadside. In the space between the stones, an Indian robin has laid its eggs. Yes, Indian robin என்ன பண்ணுது, எக்கு போடுது. laid in எக்னா எக்கு போடுறது. ஓகேயா? Patchboy showed into me. I looked through the binoculars.
I saw that the nest was made of grasses. Yes. அவங்க நெஸ்டெல்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா நெஸ்ட் மேட் வாஸ் ஆஃப் கிராசஸ் பில்லால் ஆன் டாப் தேர் வேர் சாஃப்ட் பிங்ஸ் பிங்ஸ்னால் அது இறகுலாம் இருக்கும் ரூட்ஸ் வேர்கள் உல் நூல் ஹேர் முடி அண்ட் காட்டன் உல் பஞ்சு அந்த உல் ஸோ இதெல்லாம் அவங்க ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அந்த நெஸ்ட்டை மேக் பண்ணுவாங்க. This is how the robin makes its nets. ஸோ எப்படி வந்து இந்த ராபின் வந்து நெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது மேக் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் சாஃப்ட் அண்ட் cozy home for it is chicks. The robin is not like the crow. பட் ஆனால் இந்த ரோபின் என்ன பண்ணல ரோபின் இந்த இந்தியன் ரோபின் வந்து க்ரோ வந்து லைக் பண்ணலை அதுக்கு க்ரோவை பிடிக்காதான் ஓகேவா. A crow's nets in made of all kinds of things. ஸோ க்ரோ நெட்ஸில் க்ரோ என்ன பண்ணிருக்கு நெட்ஸ் ஒன்று மேக் பண்ணியிருக்கான் அந்த நெட்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் எல்லா கைண்ட் ஆஃப் திங்ஸுமே அங்கே இருக்குது. ஈவன் பீசஸ் ஆஃப் ஒயர் அண்டு உட்டு அது என்ன பண்ணி வச்சுருக்கான் ஒயர் இருக்கா உட்டு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நெட்ஸில் வச்சுருக்கு ஒயர் அண்டு உட்டு. I saw the baby bird in the robin nest. Yes, baby bird. இதில் robin nest. It was sitting with its beak wide open. Yes, இந்த பீக் இருக்கு இல்லையா பீக்னா என்ன தெரியுமா இந்த அழகை தான் சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தா பீக் அது என்ன பண்ணுதான் குட்டி பேர்டு ஓப்பன் பண்ணுதான் வாயை திறக்குது. The mouth was red from inside. Yes, நம்ம குட்டி சிக் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் இந்த பேர்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணும்போது அந்த இன்சைட் உள்ளார வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் அந்த மவுத் உள்ளார ரெட் கலரில் இருக்கும் அந்த பீக் ஓப்பன் பண்ணும்போதே ரெட் கலரில் இருக்கும். In a little while the robin flew to the nest and put something in the chick open beak. Something chick open the beak. Maybe a few small insects. Yes, maybe ஒரு 5 insects இருக்காம். By then was evening. The robin settled down with its chick. Yes, the robin settled down with its chick. அது என்ன பண்ணிடுச்சு அந்த டாக் பக்கத்தில் போயிட்டு செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோயல் இது வந்து பார்த்தீங்கன்னா you know that the coil sings sweetly. குயில் வந்து பார்த்தா குயில் வாய்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அதனுடைய வாய்ஸ் அப்படி இருக்கும் குக்கு குக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த வாய்ஸை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். Do you know that is bird does not make it its own nest. Yes, குயில் என்ன பண்ணாது அப்படின்னா ஓனாவே நெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாது மேக் பண்ணாது. இட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் இன் ஏ க்ரோ நெட்ஸ். பட் ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டார் இவர் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண மாட்டார். பட் ஆனால் இவரோட எக்கு எங்கே போய் போட்டு வைப்பார் அப்படின்னா க்ரோவோடைய நெட்ஸ் காகத்தோடைய கூண்டில் தான் இதனுடைய முட்டை போட்டு வச்சுருக்கோம். த க்ரோ ஹேட்ஸ் தெம் அலாங் வித் இட் இஸ் ஓன் எக்ஸ். எஸ், இந்த க்ரோ கூட என்ன பண்ணுமா இந்த கோயிலோடைய எக்கை அடைக்காக்கும். அதோடைய முட்டைக்குடியே இதோடைய முட்டையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணும் அடை காக்கும். ஸோ அடை காத்து வெளில வரும்போது தான் அந்த குயில் என்ன பண்ணும் இந்த பேரண்ட் குயில் கூட போயிட்டு ஜாயின் பண்ணும். ஸோ அது வரைக்குமே அது கூண்டு கட்டாமலே க்ரோவோடைய கூண்டில் என்ன பண்ணியிருக்கோம் அது முட்டை போட்டு வச்சுட்டு அந்த க்ரோ தான் என்ன பண்ணும் ஹாட்ச்னா ஹாட்சிஸ் அடை காத்து வச்சுருக்கோம். ஓகேயா. There is a small tree. There is a small tree nearby. It has a nest hanging from its branch. Parrot வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சின்ன ஒரு ட்ரீ nest hanging from its branch. Birds are so wonderfully different. Yes, பேர்ட்ஸ் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த க்ரோ
builds its nets high upon a tree. எஸ், இது என்ன பண்ணுறது, அந்த ட்ரீக்கு ரொம்ப லாங், அந்த மரத்தில் என்ன பண்ணுது, ரொம்ப தூரத்தில் என்ன பண்ணுதுன்னா ஒரு கூண்டு கட்டுது. The dove makes its nets among the thorns of a The dove makes its nets among the thorns. அப்படின்னா முட்கள். ஓகே, ஆஃப் ஏ கேக்டஸ் பிளான்ட்ஸ். ஐ மீன் முட்கள் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டவ் வந்து கூண்டு கட்டும். ஓகே, என்னென்ன அப்படின்னா என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் முட்கள் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கள்ளி செடி, நெக்ஸ்ட்டு கற்றாழை, ஆலிவேரா. எஸ், இந்த 2 பிளான்ட்டில் என்ன பண்ணும், இது நெக்ஸ்ட்டு கூடு கட்டும். ஓகேயா, thorns அப்படின்னா முட்கள். Are a mehendi hedge. The sparrow can be found in the ground our own house. எஸ், கீழேயே என்ன பண்ணிக்கும், அது கிரவுண்ட் கீழேயே. இது ரொம்பலாம் போயிட்டு ட்ரீஸ்லலாம் போயிட்டு நெஸ்ட் வந்து மேக் பண்ணாது, கீழேயே ஐ மீன் இந்த குட்டி குட்டி பிளான்ட்ஸ்லேயே என்ன பண்ணிக்கும் அது, ஐ மீன் இந்த த்ரோன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லேயே அதனுடைய ஹவுஸை மேக் பண்ணிக்கும். இட் மேக்ஸ் இட் இஸ் நெட்ஸ். இட் இஸ் நெட்ஸ். எனிவேர் ட்ரைலர் பேர்ட். எனிவேர் ஆன் டாப் ஆஃப் எ கபோர்ட். எஸ், இவர் என்ன நம்ம நிறைய இதை பார்த்துருப்போம், இந்த பேர்ட்ஸை நிறைய என்ன பண்ணியிருப்போம் வீட்டில் பார்த்துருப்போம். அந்த கபோர்டு, அந்த மூலையில் அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இது அந்த மிரர் இருக்குன்னா அந்த மூலையில் அந்த பின்னாடி அந்த இடத்துலலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனுடைய ஹவுஸை மேக் பண்ணியிருக்கோம். எனிவேர் ஆன் டாப் ஆஃப் எ கபோர்ட் பிஹைண்ட் எ மிரர் ஆன் எ லெட்ஜ். பீஜியன்ஸ், டவுனா புறா, பீஜியன்ஸ்னால் புறாக்கள்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா, ரெண்டும் புறாக்களை தான் குறிக்கும். Pigeons also make their nets like this. Yes, pigeons இதுவும் அப்படி தான் லைக் நெட்ஸை மேக் பண்ணும். Often they made nets in old or desert buildings. The parrot or coppersmith bird can be heard in the summer with its duck 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 call. It makes its nest. In a hole in a tree trunk, and the trailer bird uses its sharp beak. Yes, அதனுடைய பிக் எப்படி இருக்குமா, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனுடைய அழகு இந்த கொத்தி கொத்தி சாப்பிட்டோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும். Pick to stitch together 2 leaves on a bush. It lays its eggs in the floor on the leaf that it has made. It is nest. Yes, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 லீஃப்மே எந்த பக்கம் போத் 2 சைடும் வச்சுட்டு சென்டரில் மோர் தென் என்ன ஃபெதர்ஸ் சம் ஆஃப் திங்ஸ் எடுத்து வச்சிடும். ஸோ அந்த சென்டரில் வச்சதுக்கப்புறம் இந்த 2 லீஃப்மே என்ன பண்ணிடும், ஒன்றா ஜாயின் பண்ணி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தச்சிடுமா. ஸோ அந்த இடத்துல தான் ஐ மீன் அந்த சென்டர் பிளேசஸ் என்ன பண்ணும், இது லே ஃபார் எக்ஸ், லெக் அது எக்கை வைக்கும், முட்டை எடுத்து வைக்கும். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், remaining we will see later also. Don't forget to learn the question and answers. So thank you students, thank you all.